மேரியபெத்த மண்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கான வீடு அமைப்பு திட்டத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றது. மேரியபெத்த மண்சரிவில் வீடுகளை இழந்த 75 குடும்பங்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்காக பூனாகல அம்பிட்டிகந்த பெட்டிகல பிரிவில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. சமய வழிபாடுகளை அடுத்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மண் சரிவில் உயிரிழந்தவர்களுக்கான 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மனசார எவன் உங்களுக்கு உதவி பண்ண வந்தானோ அவனை நாங்கள் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஆனா அன்னைக்கு அவன் வந்து போட்டோ பிடிக்கிறதுக்காகவும் பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கறதுக்காகவும் உங்கள்கிட்ட வந்து ஆசை வார்த்தை பேசிட்டு போயிட்டானுங்க. கடைசியில் இன்னைக்கு சொன்னபடி உங்களுக்கு வீடமைப்பு திட்டத்தை கொடுக்கிறது யாரு? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இந்த 4 மாசத்துல உங்களுக்கு வீடு கையில கிடைக்கும். வந்தவனுங்களாம் எங்க இப்ப நேற்று ஒருத்த பேப்பர்ல கொடுத்துருக்கான், நாயக மேல வீடு கட்டுறது வந்து அரசாங்கம் நடிப்பான், என் தேர்தல் நடிப்பான். மீறிய பட்சத்தில் முதல்ல தொடங்கணும். அந்த கூமுட்டைக்கு தெரியாது இங்க தொடங்கி இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளையும் சில தலைமைகள் இருக்கானுங்க. சில பேர் சொல்லிட்டு தெரியுறானுங்களா 7 பேச்சு வேணும். நீ 15 பேச்சு வச்சிருந்தீங்க, விட்டு கொடுக்க தயாரா இருக்கியா? கொடுப்பியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன தலைமை வைக்கிறான்? 4 நாள் இங்க வந்து ஜனாதிபதி வீட்டில் இருக்கா, 3வது நாள் நாங்க போறோம், ஜனாதிபதி ஒத்துக்கல. அது ஒத்துக்கிறது 7 பேச்சுக்கலாம் இல்ல, ஜனாதிபதி தர்றதுக்கு தயார். 150 கோடி கிடைக்கிறது. அதனால அங்க போனாலும் கிடைச்சிருச்சு. அது அப்புறம் அவருக்கு வந்து அதிரடி பாதுகாப்பு தேவை கொடுக்கலையா? இந்த மாதிரி அவங்க சொந்த இதுகளை நினைக்கிறாங்களே ஒழிய மக்களுடைய எதுக்கு யாரும் கொண்டு வரல. ஜனாதிபதித்துமா தொண்டமன் அமித்துமா இந்த வீடுகளை நகர அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் விரைவில் நிர்மாணிக்குமாறு ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் தொண்டமான் ஆகியோர் எனக்கு பணிப்புரை விடுத்தனர். இந்த வீடுகள் விரைவில் நிர்மாணிப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். இந்த நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்தியதன் ஊடாக எவருக்கும் எவ்வித பிரச்சனைகளுமின்றி வாழக்கூடிய வாய்ப்பு என்று கிட்டியுள்ளது. இந்த அமைதியான சூழலை தொடர்ந்து பேணி செல்ல வேண்டும்.